Hello everyone, I'm back with another movie review. அப்புறம் ஏன்னு தெரியல, நான் கொஞ்சம் இதை அப்லோட் பண்ணுறேன் அந்த நேரத்துலலாம் இது ஏன்டா இந்த யாராவது ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறப்போ யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்டா இந்த டைம்லலாம் அப்லோடு வராங்க. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்ததும் ஏன்னா இப்போ ரிவ்யூ பண்ண போகிற படத்தை நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் என்ன சொல்லணும் அப்படின்னு. ஸோ we are talking about கருப்பு த மூவி. நான் ஒரு 2 நாள் முன்னாடி தான் இப்போ போய் பார்த்தேன். இப்போ தான் இல்லை, எஸ்டர்டே ஆக்சுவலாக போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஆரம்பிக்கலாம். ஸோ மேட்டருக்கு வரேன்னா, பேசிக்காகவே எனக்கு நிறையெல்லாம் சொல்கிறதுக்காக இருக்காங்க போல் இருக்கேன். எனக்கு நிறையா பேச வேண்டியது இருக்கு இந்த இந்த மூவியை பற்றி. ஸோ ஐ திங்க் வில் கோ பாயிண்ட் டு பாயிண்ட். எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிக்காதது, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எல்லாம் நான் சொல்கிறேன். பிகாஸ் நான் அதை தானே சொன்னேன், அப்படி தான் சொல்லணும்னு தான் நான் சொன்னேன். நான் சொன்ன வார்த்தைக்கு நான் உண்மையாக இருக்கலண்ணா, என்னடா பேசுகிற பஞ்சடைலாம் பேசி ஓகே பரவாயில்ல, இப்படி தான் இருக்காங்க. ஓகே, ஸோ கோயிங் டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னு தெரியல, த ஃபர்ஸ்ட் அண்ட் த டூ major positives that I considered about as major two positives that I considered to be the major strength of this movie. One of them is of course சூர்யா. அவர் இல்லாமல் வேறு யாராக இருப்பேன். அவர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா அவரை பற்றி என்னென்னா, இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, அவரை சிங்கம் படத்தில் தான் எனக்கு அவங்க ரொம்ப நிறையா படத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எனக்கு பிடிச்சிருக்கேன். ஆனால் சிங்கம் தான் கொஞ்சம் செட் ஆகலை. ஏன்னா இப்போது முறைச்சி பார்க்க சொன்னால் ரொம்ப ஓவராக முறைச்சி பார்க்குறேன். எனக்கு அதை கேட்டு வாங்கினா அந்த டைரக்டர் தான் அந்த கேட்டிருக்கோம், அப்படி தான் முறைச்சிருப்பான், அதனால தான் முறைச்சிருப்பான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இந்த படத்தில் தான் எவ்வளோ சட்டலாக, எவ்வளோ நார்மலாக முறைக்க தெரியும்னு. இப்படி நம்ம கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இப்போது இந்த படத்தில் வேறு முறைக்கிற ஒரு ஸ்டைல் இருக்கேன். அதை பார்க்குறது செம்ம கெத்தாக இருக்கும். ஏன்னா இப்போது இவர் முறைக்கிறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? இப்போ நம்ம கேஷுவலாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து ஒரு ஆள் நம்மளை தப்பு சொல்கிறாங்க, ஏதாவது நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் சொல்கிறாங்க. ஆனால் நாம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கல, நம்ம இந்த குரூப் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நமக்கு வர்ற கோபத்தில் வர்ற ஒரு நேச்சுரலான முறைப்பு இருக்குல்ல, அப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஆளையும் அந்த சொன்னவனை பார்த்து ஒரு முறைப்பு விடுவான்ல. ஏன்னா கோபத்துலேருந்து வர முறைப்பு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, ஒரு குவாய்ட்டான குரோதம் வரும்ல, அதான். ஸோ அதெல்லாம் வர்ற இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சட்டிலாக பண்ணியிருக்கு. அதை பார்க்குறப்பவே வேறு லெவலாக இருக்கும். ஸோ இந்த முறைக்கிறது அதான் இட் ஸ்டுட் அவுட் டு மீ ஆஸ் இவர் முறைக்கும் போது ஏதோ நடக்க போகிற, இவர் முறைக்கிறாரு, பெரிய விஷயம் அப்படின்னு தோணும். இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது ஸ்டுட் அவுட் ஆன ரெண்டாவது விஷயம் இதோட மியூசிக். ஷவுட் அவுட் டு சாய் அபியங்கர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த டியூடு படத்துலலாம் ட்ரோல் வீடியோலாம் வரும்போதுனா
பார்த்துருக்கேன். அவர் எல்லா எல்லா சீன்லேயும் ஒரே பாட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறானுங்க, ஒரே மியூசிக்கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அவரை நிறையா கலாய்ச்சிருக்காங்க. நானும் கலாய்ச்சிருக்கேன் டியூடெல்லாம் பார்த்துக்கின்னு. ஆனால் அதை கேட்டுட்டு தானும் தெரியல, இங்கே டிஃப்ரெண்ட்டாக விதவிதமாக ஏதாவது என்னமோ பண்ணுறானுங்க. அதில் நல்லா வந்திருக்கு. இந்த மியூசிக் தான் தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் தரும். அதுவும் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஓகே, இந்த மியூசிக், சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ஓப்பனிங்கில் ஒரு இமோஷ்னல் ஒரு ஆங்கரிங் மாதிரியான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டோரி இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸ்விட்சிங் ஓவர் ஃபார் அ செகண்ட், ഇന്ദ്രൻസ് കലക്കി പൊളിച്ച് റിയലി ഹാപ്പി. ഞാൻ ഭയങ്കര ഇമോഷണലായി പോയി ചില സമയത്ത്. ഭയങ്കര ഇമോഷണലൊന്നുമല്ല, എന്നാലും ഐ കുഡ് ഫീൽ ഇറ്റ്. അതുകൊണ്ടാണ്. സോ സ്വിച്ചിങ് ബാക്ക് ഓവർ. ஸோ ആ ഒരു தொடக்கத்திலுள்ள அந்த சின்ன ஒரு இமோஷ்னல் ஆங்கர் பார்ட், ஸோ அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் எனக்கு இந்த படத்தை பற்றி அன்ஃபார்ச்சுனேட்லி பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு இவ்வளோ தான் இருக்குது. நான் இதை சொல்லும்போது ரொம்ப எனக்கு பிடிக்கல. இதை எப்படி சொல்கிறது, இப்படியே பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கலாம்லாம் தோணுது. ஆனால் ஐ ஹாவ் டு சே வாட் ஐ ஃபெல். ஸோ பேசிக்காகவே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு இந்த உள்ளே போகலாம். எனக்கு இந்த கருப்புசாமி, அந்த ரிலீஜியஸான அந்த பிலீஃப், அந்த நம்பிக்கை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த தமிழ் படத்துலலாம் பார்த்தது ஒரு அளவுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த படம் இறங்கினதுக்கப்புறமா, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி எப்படி அனலைஸ் பண்ணுறானுங்க. ஸோ அப்படி அனலைஸ் பண்ணுறது, ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ரியல் லைஃப் லோர் ரெலவென்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் அந்த இமோஷனுக்காக பார்க்குறவங்க, அந்த இமோஷனுக்காக பார்க்குறவங்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் அதனால் பிடிச்சிருக்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு அது செட்டே ஆகலை. ஏன்னா ஓப்பனிங்கில் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இப்போது கடவுள் அவர் ஒரு ஃபேமிலியோட வலியை பார்த்ததுக்கப்புறம் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு இறங்கி வராங்க அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்குன்னு அப்படின்லாம் போடும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சூர்யா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன், பழைய இந்த ராஜா மாதிரியான கெட்டப்லாம் போட்டு அந்த கெத்தான மியூசிக்கில் வரும்போது, நான் சொன்ன மாதிரி அந்த இன்ட்ரோ சீன்லலாம் இட்ஸ் ரியலி ஆப்வியஸ். அந்த முறைப்பார்ல, இப்போது கோபத்தை அடக்கிக்கிட்டு நம்ம ப்ரொஃபஷனலாக நடக்கும்போது நம்ம கண்ணில் ஒரு முறைப்பு வரும்ல, அந்த முறைப்புலாம் கரெக்டாக வந்துருக்கு. அந்த முறைப்பு வர்ற சீன்ஸ் இதுதான் எனக்கு கெத்தாக இருக்கேன். ஏன்னா ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் ஹிஸ் கேரக்டர், ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் ஹூ ஹி இஸ் பிளேயிங். அண்ட் அந்த மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கெத்தாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனைனா, நல்ல பார்ட்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம ஹோலாக எப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு ஒரு சில டைம்லலாம் ஐ ஃபெல்ட் த மூவி ஸ்ட்ரகிளிங். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் சூர்யா வர்றது வரைக்கும்
கொஞ்சம் டைம் அவங்க வேஸ்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை ரியலி ட்ராக் அவுட் பண்ணுற மாதிரிலாம் தெரிஞ்சுது. ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம்லாம் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் லிட்ரலி சொல்லிகிட்டு இருந்தேன், ஓகே ஜஸ்ட் கெட் ஓவர் இட், ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, நீங்கள் போங்க அப்படின்னு. நமக்கு புரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஸோ அதுக்கப்புறம் இந்த இப்போது அதான் நிறையா டைம்லாம் அவர் வேஸ்ட் பண்ணுறானுங்க. இப்போது ஒருத்தர் இப்போ யூஸ்வலாக இந்த கடவுளை பற்றியெல்லாம் பேசுகிற அந்த படங்கள்லாம் என்ன வரும், கடவுளே ஒரு கேஸ் எடுக்கிறானுங்க, இல்லை கடவுளே ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்குன்னு ஒத்தாலாக வந்து நிற்கிறானுங்க. வி எக்ஸ்பெக்ட் லைக் ஸ்மூத் ஆக்ஷன். எஸ்பெஷலி அவர் இந்த படத்தை அட்வர்டைஸ் பண்ணதெல்லாம் ஒரு டிவோஷனல் மூவி மாதிரியே இல்லை, ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி மாதிரி தான். அதனால் ஐ தாட் தே வுட் ஓவர்ப்ளே a bit of Surya. That's what I got from the marketing. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம்லாம் சூர்யாவே இல்லை. சூர்யா நிற்கிறான், சூர்யா ஆடுறான், சூர்யா அடிக்கிறதே இல்லை. இப்போது நான் சூர்யாவை பார்க்கலாம், நான் ட்ரெய்லரில் பார்த்து எனக்கு பிடிச்சி போன ரொம்ப விஷயங்களெல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலான் தான் நான் அந்த தியேட்டருக்குள்ளே போனேன். நான் அந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி எனக்கு வர வேணான்னு சொன்னேன். இல்லை கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தேன், என் தங்கச்சியையும் கூட்டிகிட்டு போனாங்க தியேட்டருக்குள்ளே. அதுக்கப்புறம் எனக்கு அவங்க முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு போச்சு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம்லாம் இப்படி கருப்புசாமியை பற்றி பேசுகிற அந்த கருப்புசாமியோட டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸை பற்றி பேசுகிற ஒரு படமாச்சு இப்படி. ஆனாலும் ஒரு சில இடத்துல கீ பாயிண்ட் பீயிங், ஒரு சில இடத்துல ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த எலமெண்ட்ஸ்லாம். இப்போது ஒவ்வொரு கருப்புசாமிக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த எல்லை மெக்கானிக்லாம் ரொம்ப நல்லா மெக்கானிக்கு ஓகே, அந்த எல்லை லார் அதெல்லாம் ஒரு சீனுக்கு ரொம்ப கெத்தான ஒரு சீனுக்கு அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஹைவேல ஒரு சீன் இருக்குல்ல, ஏன்னா இந்த கருப்புசாமிக்கு இங்கே தான் பவர் இருக்குது, அந்த பார்டர் தாண்டினா பவர் இல்லைன்னு சொல்லிட்டு காரில் ட்ராவல் பண்ணியிருக்கும்போது ட்ராப் பண்ணிட்டு ஒரு ஸோ அதான் நான் சொல்கிற ஒரு கதையாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முடியுது. ஸோ இப்போது ஒரு மனுஷன் ஹெல்ப்லெஸ் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு ஆள் கஷ்டப்படுறத பார்த்து, நம்ம கடவுளாக இருந்து அவங்கள கஷ்டப்படுறத பார்த்து, ஒரு மனுஷன் கஷ்டப்படுறத பார்த்து ஒரு கடவுள் அந்த மனுஷனோட பக்கத்தில் போய் நின்று அழுதுகிட்டு இருக்கிறத விட எதாவது பண்ணலாம்ல. ஸோ அந்த ரொம்ப நல்லா இருக்க அப்படி கொஞ்சமாவது ஜஸ்ட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் அட்லீஸ்ட் என்னை இமோஷ்னலி கனெக்டான அந்த இன்ட்ரன்ஸோட சீன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் இட் வெண்ட் நோவேர். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் எதுக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன், எதுக்காக இப்போது சூர்யா வந்ததுனால இல்லை கருப்புசாமி வந்ததுனால என்ன மாறுச்சு அப்படின்னு தோணுச்சு. ஸோ பேசிக்காகவே எனக்கு என்ன ஃப்ளா தெரியுது, என்ன தவறாக தெரியுதுன்னு, the movie seems a bit directionless and kind of slow in places.
அவங்க நிறையா ஷூட் பண்ணி வச்சுட்டேன். அவங்களுக்கு நிறையா பேடிங் தேவைப்படுது. இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், சேட்னஸ்ஸுங்கிறது ஆடியன்ஸுக்கு அந்த சேட்னஸை ஐடென்டிஃபை பண்ண முடிகிற, அதை ஃபீல் பண்ண முடிஞ்ச அளவுக்கான டைம் தான் அது எஃபெக்டிவ். ஆடியன்ஸ் அதை அனுபவித்து முடிச்சிட்டேன். ஆடியன்ஸ் அதை பற்றி கவலைப்படுறது நிறுத்திட்டேன். ஒரு ஆஃப்டர் அ பாயிண்ட் இதையே சொல்லிகிட்டு இருந்தால் பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா ஓகே அதெல்லாம் தெரியும், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு நான் லிட்ரலி சொல்லிகிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேமிலியை என்னை திரும்பி பார்க்குறானுங்க, ஏன்டா இப்படி பேசுகிறானுங்க அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு அந்த தியேட்டர் வாஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் குவைட். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபேன்ஸ் கூட கொண்டாட்டமாக இருந்து பார்க்குறது நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஈவன் இஃப் I give that movie that courtesy, I went in expecting Surya and got an extended training class about கருப்பசாமி. அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் like I said, the movie seems a bit directionless after a point. அது சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கேன். ஓகே ஸோ இந்த மூவியில் ஆரம்பத்துலலாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சூர்யா வர வரைக்கும் இந்த ஷோவை நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு கொஞ்சம் பேடிங் வச்ச மாதிரியும், அதுக்கப்புறம் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கடவுளே வந்து பக்கத்தில் நின்றும் இது மாற்ற முடியல, ஒரு ஆள் உசுறு போகிறது பிடிச்சி நிறுத்த முடியலண்ணா அப்படின்னு சொல்லும்போது இட் வாஸ் லைக் ஓகே எவ்வளோ நேரம் ஏன் இதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணானுங்க. ஓகே ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தட் பிளாட் லைன். எவ்வளோ நேரம் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணானுங்க, இங்கே அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக காட்டினானுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் உள்ளே இருந்து. ஸோ தேட்ஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். பாயிண்ட்ஸ் இருக்குது, என் இதயத்தில் அப்படி ஒரு மாஸ் திங்ஸ் அப்படின்னு ஒரு எல்லாம் மாறும், ஸ்பீடு வரும், படம் இனிமே கெத்தாக இருக்குன்னு தோணுன டைம்ஸ் இருக்குது. பட் த ப்ராப்ளம் இஸ் தோஸ் ஆர் தி எக்ஸப்ஷன், நாட் த ரூல். இப்போ ஒரு படம் ஸ்லோவாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு கமர்ஷியல் படம் ஓரளவுக்கு ஸ்லோவாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் தேர் ஹேஸ் டு பி மூவ்மெண்ட். ஒரு அளவுக்கு மேலே ஓப்பனிங்கில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் இடங்களில் ஃபாஸ்ட்டாக இருக்குது, சீன்ஸு ஃபன்னாக இருக்குது, ஆனால் ஓவரால் ஒரு பாயிண்ட்லெஸ் ஃபீலிங் கொடுக்குது. சரி, நான் இவ்வளோலாம் பேசுவேன்னு நானே எதிர்பார்க்கல. ஆனால் நான் பாசிட்டிவ் சொன்ன அத்தனை ஆஸ்பெக்ட்ஸும் பாசிட்டிவ் தான். நான் இதை சொல்லிவிட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இந்த நெகட்டிவ் ரிவ்யூவை முடிக்கலாம்னு சொல்கிறேன். நான் பாசிட்டிவ் சொன்ன அத்தனை ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, மியூசிக் அண்ட் சாங்ஸ், நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. நான் இதை சொல்கிறது நிறுத்தாதீங்க. பிகாஸ் கிரெடிட் வேர் கிரெடிட் இஸ் டூ. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கானுங்க. இப்போது காட் மோடெல்லாம் நான் படம் பார்க்குறது முன்னாடியும் தான் இப்போவும் தான், படம் பார்த்து திரும்ப வந்ததுக்கு அப்புறமும் தான், நான் இப்போ கூட டைம் கிடச்சா ஃபோனில் காட் மோடு போட்டு ஆடிட்டு தான் இருப்பேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல. ஸோ அப்படி நம்ம
நம்ம நோக்கம்லாம் ஒரு படத்தை மோசமாக பேசணுங்கிறது மட்டும் இல்லை. அது அதில் நமக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லுவோம், பிடிச்ச விஷயத்தையும் சொல்லுவோம். பிகாஸ் தட்ஸ் ஓன்லி ஃபேர். ஸோ ஐ கெஸ் பேசி பேசி ஒரு அளவுக்கு மேலே என்ன பேசணும்னே தெரியாத அளவுக்கு போச்சு. பாய். அண்ட் ஒன் மோர் திங், சூர்யாவோட கம்பேக்குன்னு சொல்கிறானுங்க. அட்லீஸ்ட் இன் தமிழ்நாடு திஸ் இஸ் லைக் அ பிக் ஹிட், அட்லீஸ்ட் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் ஹர்ட். அது அப்படியே இருக்கட்டும், இது கம்பேக்காகவே இருக்கட்டும். நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம ஜெய்பீம் மாதிரியோ இல்லை வேறு என்ன, என்னோடய பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சூர்யா மூவி காப்பான், மோகன்லால் கூட நடிச்சிருப்பானுங்க, அது மாதிரியோ எல்லாம் மறுபடியும் வாங்க. மறுபடியும் நான் இப்படி சிரிச்சிக்கின்னு பாயிண்டாக இல்லை, முழுசாக பாசிட்டிவ் சொல்கிற மாதிரி ஒரு படத்தை எங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைப்பீங்கன்னு நம்பிக்கையோடு விட்டுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன்.